இந்த படத்துக்கு கூப்பிட்டதே ஒரு விசித்திரமா கூப்பிட்டாப்புல என்னாச்சு. இதுல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு நீங்க நடிக்கணும். நீங்க முதல்ல யாருன்றத சொல்லுங்க. அதுக்கு அப்புறமா இல்ல நீங்க திருநெல்வேலி பாஷையில நல்லா பேசுவீல்ல. நல்லா பேசுவேன் ரைட்டு. யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபாதர் கேரக்டர்ன்றீங்க. என்ன ஏது? நான் எசக்கி காரணம்னு பேசுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தம்பி சுகா அவர்கள் சொன்னாரு, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அண்ணாச்சி பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் ஆபீஸுக்கு போய் பார்த்தேன். கேரக்டர் சொன்னாங்க. அவர் ஃபாதரா இருந்தாலும் கொஞ்சம் புரட்சிகரமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இதுல அவரு மனோஜ்குமார் என்ன சொன்னாரு, வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பேசாதீங்க, எடிட்டிங்ல வெட்டிடுவேன்னாரு. எடிட்டிங்ல வெட்ட மாட்டேன், நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவர் பேச வச்சு அது சென்சார்ல வெட்டி விட்டாங்க. ரெண்டு நல்ல கேரக்டர், ரெண்டு நல்ல டைலாக், அருமையான டைலாக், ரெண்டு டைலாக் வேண்டாம் இங்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, மனோஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி வந்து சிறுமலையில வந்து எங்க ஷூட்டிங் குரூப் மட்டும் இல்லாமல் அந்த ஊரே வந்து ஒரு ரிலேஷன் மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டு, நல்ல வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து அருமையான சீன்ஸு, கொஞ்சம் கூட அலுப்பு தெரியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு ஷூட்டிங் விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாத்தையும் விட பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, இந்த படத்தில் நான் ஃபாதராக நடிச்சுட்டு வந்தேன். அக்டோபர் 31 அன்னைக்கு கிராண்ட் ஃபாதர் ஆயிட்டேன். என்னுடைய மகளுக்கு ஒரு மகள் பிறந்து என்னை தாத்தாவாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.